சார் பஸ் தான் எங்கேயுமே நிக்கலையே, அப்புறம் அவன் எப்படி சார் கொலை பண்ணிருக்க முடியும்? எனக்கு அம்மன் சந்தேகம் எப்படி வந்ததுன்னா, ஐம்பன் டிராவல்ஸ் பஸ்ல வரலன்னு சொன்ன பொண்ணு இங்க எப்படி வந்ததுன்னு சந்தேகப்பட்டு கேட்டப்போ நான் எந்த இடம் சொல்றதுக்கு முன்னாடியே அவன் கள்ளக்குறிச்சின்னு பதில் சொன்னான். கள்ளக்குறிச்சிக்கு அந்த பொண்ணு வந்திருந்தா பஸ்ல உங்களுக்கு எப்படி சார் தெரியாம போயிருக்கோம்? லிஸ்ட் படி பார்த்தா பஸ் 8 மணிக்கு கோயம்பேடுல இருந்து கிளம்பி இருக்கணும். ஆனா 8:30 மணிக்கு தான் கிளம்பிச்சு. 9 மணிக்கு அசோக் நகர் வந்திருக்கு. அங்க ஏற வேண்டிய ஜனனிக்கு கண்டக்டர் போனை போட்டிருக்கான். போன் சுவிட்ச் ஆஃப் வந்திருக்கு. அப்ப அந்த பொண்ணோட டெட் பாடி கள்ளக்குறிச்சி டோல்கேட் கிட்ட கிடக்கிறது இவனுக்கு எப்படி தெரியும்? பஸ் கிளம்புறதுக்கு லேட் ஆனாலும் அந்த பொண்ணு டைமுக்கு தானே வந்திருக்கணும். சார் நீங்க சொன்ன மாதிரியே 9 மணிக்கு ஐம்பன் டிராவல்ஸ் பஸ் வந்திருக்கு. அதுல அந்த பொண்ணு ஏறல சார். ஆனா ரீவைண்ட் பண்ணி பார்த்ததுல அதே நம்பர்ல 8:30 மணிக்கு ஒரு பஸ் வந்திருக்கு சார். அந்த பொண்ணு அந்த பஸ்ல தான் சார் ஏறி போயிருக்கு. ஆத்தூர் டோல்கேட்டுக்கு 2 ஐம்பன் டிராவல்ஸ் பஸ் ஒரே நம்பர்ல ஆனா வேற வேற டைமுக்கு வந்திருக்கு. 2:20க்கு கள்ளக்குறிச்சியில இருந்து கிளம்பின பஸ் 2:50க்கு ஆத்தூர் டோல்கேட் வந்திருக்கு. ஆனா 2 மணிக்கு கள்ளக்குறிச்சியில இருந்து கிளம்பின இன்னொரு பஸ் 3:20க்கு தான் ஆத்தூர் டோல்கேட்டுக்கு வந்திருக்கு. அப்ப அந்த பஸ்ல ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு. ஹலோ கதிரேசன், உங்க போனுக்கு ஒரு நம்பர் ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன். அவனை லாக் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் அவங்க போனை கொடுத்து அவங்க வீட்டில் தகவல் கொடுக்க சொன்னேன். ஐயா நீங்க சொன்ன மாதிரி எல்லார் கையிலையும் போனை கொடுத்து பேச சொன்னோம் ஐயா. அந்த 2 பேர்ல ஒருத்தர் மட்டும் போனே போடாம பேசுற மாதிரி நடிச்சாங்க ஐயா. எல்லாரும் ஃபோன் பண்ணாங்க, ஆனா அவன் மட்டும் ஃபோன் பண்ணவே இல்லை, பேசுற மாதிரி நடிச்சான். அதுக்கப்புறம் தான் அவன் அந்த கொலையில் சம்மந்தப்பட்டிருக்கான்னு நான் கன்ஃபார்ம் பண்ணேன். அவன் நம்பருக்கு வர இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் கால்ஸ் எல்லாத்தையுமே லிஸ்ட் எடுக்க சொன்னேன். அந்த லிஸ்ட்டில் கரெக்டாக கொலை நடந்த டைமுக்கு 2 பேருக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். அதில் ஒருத்தன் தான் அந்த இன்னொரு பஸ்ஸோட டிரைவர். அப்போவே அவனை ட்ரேஸ் பண்ணி பிடிக்க சொல்லிட்டேன். பஸ்ஸை ஓட்டிகிட்டு இருந்தவன் ஓட்டிக்கிட்டே அப்படி கொலையும் பண்ணியிருக்க முடியும்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் பஸ்ஸில் ஏறி அவன் சீட்டுக்கு அடியில் பார்த்தேன். இதுல இருந்த 3 தூக்க மாத்திரையை இறந்து போன அந்த பையனுக்கு கொடுத்திருந்தா கொலை பண்ணும்போது ஸ்ட்ரகிள் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை. அந்த மாத்திரை அவனுக்கு எப்படி கொடுத்துருப்பான்னு யோசிச்சேன். இந்த வாட்டர் பாட்டில்ல இருக்கிற கைரேகையை செக் பண்ணதுல இதுல 3 பேரோட கைரேகை இருக்கு. டிரைவர், கண்டக்டர், அப்புறம் செத்து போன பையன் ஜீவாவோடது. அந்த பஸ்ஸோட டூல் பாக்ஸை செக் பண்ணதுல எல்லா டூல்ஸும் அப்படியே இருந்தது. ஆனா ஸ்க்ரூ டிரைவர் மட்டும் மிஸ்ஸிங். இந்த காயத்தை பார்க்கும்போது ஒரு கூர்மையான ஆயுதத்தினால தான் அவன் கொலை செய்யப்பட்டிருக்கான். அந்த ஸ்க்ரூ டிரைவரால தான் ஜீவா கொலை செய்யப்பட்டிருக்கணும். பஸ்ஸில் வந்தவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வெட் டிஷ்யூவில் எதுவுமே பிரிக்கல. ஆனால் ஐம்பன் டிராவல்ஸில் வச்ச ஒரு வெட் டிஷ்யூ கவர் மட்டும் பிரித்து கிடந்துச்சு. இந்த வெட் டிஷ்யூ கவர்ல இருக்கிற கைரேகை டிரைவர் வேலுவோடது. மேக்ஸிமம் எல்லாரும் ஷர்ட் மட்டும் தான் ஸ்பேர் வச்சிருப்பாங்க. ஆனால் அவன் பேண்ட் வச்சிருந்தான். அப்போ அந்த ஷர்ட்ல ஏதோ ஒன்று இருக்குன்னு தோணுச்சு. அந்த பையன் சொன்ன வார்த்தையில ஏதோ ஒரு தடயம் கிடைக்குமான்னு செக் பண்ணேன். இன்னொரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு மலை கிளம்பலாம் வாங்க.